ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜய் ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை மாவு பயன்படுத்தி ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதை நீங்கள் ஸ்நாக்காக கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுவதுமாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த டிஷ் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு அளந்து எடுத்திருக்கேன். 2 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் மெஷர்மெண்ட் அளந்துக்கோங்க. ஒரு கப் ஒன்று எடுத்துகிட்டு அதில் அளந்துக்கோங்க. நான் 2 கப் கோதுமை மாவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் அப்படி இல்லைன்னா வெண்ணெய், இது ரெண்டுத்துலேயும் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லை ஆயில் இருந்தால் கூட நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 3த்தில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு நெய் சேர்த்து செய்யும்போது நம்ம கோதுமை மாவு பிணைஞ்சு எடுக்கும்போது அந்த மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்போ பிசைஞ்சாச்சு. பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹார்டாகவும் பிசையாதுங்க. ரொம்ப தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. மீடியமான கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். இதை ஒரு மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனோ இல்லை கடாயோ வச்சுக்கோங்க. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆயிலுக்கு பதில் பட்டர் கூட இதில் சேர்த்து செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் இது போல் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். 3 பெரிய வெங்காயம் கரெக்டாக இருக்கும் நான் எடுத்த மாவுக்கு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு அந்த கண்ணாடி பதம் வந்ததும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த ரா ஸ்மெல் போகணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா ஆப்ஷனல் தான், போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக ஒரு 1/4 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா பொடியாக நறுக்கி அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிங்கிள் ஆகி நல்லா மிக்ஸ் ஆகணும். அடுத்ததாக நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா நீங்கள் ஆர்டினரி தக்காளியை கட் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்கிற விதையை எடுத்துகிட்டு அந்த மேலே இருக்கிற தோல் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு டொமேட்டோ சாஸ் இருந்ததுன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ சாஸ் சேர்த்து செய்யும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே வைக்கக்கூடாது. நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஸ்டஃபிங்கை நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாகவே வந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக ஒரு சின்ன உருண்டை எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்தி உருட்டுவோம்ல அதே போல் உருட்டி எடுத்துக்கலாம். இதை போல் நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது. நல்லா ஆரியும் இருக்குது. சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இதில் ஸ்டஃப் பண்ணுங்கள். நடுவில் சென்டரில் இதை போல் நல்லா கொஞ்சம் இதை மாதிரி நீங்கள் பரப்பி விட்டுட்டு நான் இதை எப்படி மடிக்கிறேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். சீஸ் இருந்தால் சீஸ் துருவி சேர்த்துக்கோங்க. பன்னீர் இருந்தாலும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த லாஸ்ட்டும் அந்த லாஸ்ட்டும் இது மாதிரி ஃபோல்டு பண்ணி லைட்டாக இது போல் ஒட்டி விட்டுக்கோங்க. நீங்கள் ஒட்டலைன்னா லைட்டாக தண்ணி கூட அந்த ஓரங்களில் நனைச்சிட்டு நீங்கள் ஒட்டி விடலாம். லாஸ்ட்டாக கீழே இருக்கிற அந்த மடிப்பையும் இது போல் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு கொண்டு வரணும். ரொம்ப ஈஸி தான் இது. இது போல் லைட்டாக நீங்கள் ஒட்டி விட்டுட்டிங்கன்னா நம்ம மேல் மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நாம் ஆவியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரித்து எடுக்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று போட்டு அதுக்கு மேலே இது போல் ஒரு ட்ரேயில் லைட்டாக ஆயில் தடவி வச்சுருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை ஒன்று வச்சுட்டு நீங்கள் ஒரு 2 நிமிஷம் போதும். அந்த ஆவியில் ஒரு 2 நிமிஷம் அது வெந்தால் போதும். அதுக்குள்ளே நம்ம அடுத்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை எடுத்துகிட்டு இதை வைக்க போகிறோம். இதே போல் நீங்கள் செஞ்சு வச்சுருக்கிற எல்லாத்தையுமே இதை போல் வேக வச்சு எடுத்து வச்சுருங்க. இல்லைனா நீங்கள் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இட்லி அவிச்சு எடுப்போம்ல அதை போல் நீங்கள் மொத்தமாக கூட இட்லி ட்ரேயில் வச்சுட்டு
நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்து ரெடியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது நாம் இதை பொரிக்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது போல் ஒரு பேனோ இல்லை கடாயோ வச்சுட்டு நம்ம மீன் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதும். ரொம்பலாம் வந்து டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை. கொஞ்சமாக நம்ம மீன்லாம் பொரிக்கும் போது எண்ணெய் விடுவோம்ல, அந்த அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் இதை வந்து இந்த சைடு ஒரு நிமிஷம் அந்த சைடு ஒரு நிமிஷம் நீங்கள் பொரித்து எடுத்தாலே போதும். சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நான் ஒரு பக்கம் போட்டுட்டேன். இந்த சைடு ஒரு நிமிஷம் ஆனதும் அடுத்த பக்கம் நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் டைமில் சூடாக ஒரு சாஸோடு செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம கோதுமை மாவில் செய்யறதுனால ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா ஸ்நாக்காக கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இந்த சைடு ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு. நான் இப்போ அடுத்த சைடு திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம இது ஸ்டீம் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வந்து இதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரே செட்டாக நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் அப்படியே இட்லி நாம் அவிப்போம்ல, அதை போல் நீங்கள் அந்த இட்லி தட்டில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே வந்து அவிச்சு எடுத்துருங்க, வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய சூப்பரான கோதுமை மாவு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் ஒரு டொமேட்டோ கெச்சப் ஒன்று வச்சுட்டு நீங்கள் சைடிஷ்ஷாக நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இந்த டிஷ்ஷை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ், ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ், ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் இருக்குது. ப்ளேலிஸ்ட் செக் பண்ணுங்கள். நான் எண்ட்லேயும் தானே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் விஜி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.